ஹாய்! இன்றைக்கி வந்துட்டு திருவாதிரை நோன்பு. நான் வந்துட்டு ஃபுல் டே ஃபாஸ்டிங். அதனால் ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக தக்காளி சட்னி செஞ்சு தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. இந்த திருவாதிரை நோன்புக்கு லேடிஸ் வந்துட்டு ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஒரு சிலர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே இருப்பாங்க. நான்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இருக்க ஆரம்பித்தேன். இந்த ஃபாஸ்டிங்கில் வந்துட்டு இருந்து ஈவினிங்காக சாமிக்கு வந்துட்டு நிறையா வகையான சமையல் செஞ்சு படைப்பாங்க. மெயினாக வந்துட்டு 3 வகையான கொடிக்காய் செய்வாங்க. அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், புளிக்குழம்புன்னு எல்லாமே செய்வாங்க. மெயின் ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா திருவாதிரை களி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் இந்த ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருந்து பக்கத்தில் ஒரு அக்கா வீட்டில் தான் சாமி கும்பிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா அம்மிக்கல்லுக்கு சாரியெல்லாம் கட்டி சாமி கும்பிட்டுருந்தாங்க. நாங்கள் யூஸ்வலாக எங்கள் வீட்டில் கும்பிடுவோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்க வந்துட்டு இந்த அம்மிக்கல்லுக்கு அலங்காரம் பண்ணி கும்பிட்டது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. கல்யாணம் ஆனவங்கன்னா வந்துட்டு கழுத்துக்கு சரடு மாற்றிப்பாங்க. கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க பசங்கள்லாம் வந்துட்டு கைக்கு வந்துட்டு சரடு கட்டிப்பாங்க. நேற்று நல்லபடியாக நாங்கள் வந்துட்டு இந்த விரதத்தை முடித்தோம். உங்கள் சைட்லேயும் இந்த மாதிரி விரதம் ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.